شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, வழமையாக ஒவ்வொரு மாதத்தின் இறுதி வாரத்திலே சஹாபாக்களுடைய வரலாறுகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த குர்பானின் மூலம் ஒரு 3 மனிதர்களுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இந்த 3 மனிதர்களும் சஹாபாக்களுடைய அந்த வரிசையிலே இவர்கள் பதிவு செய்யப்படவில்லை. எந்த அறிஞர்களும் இவர்களை சஹாபாக்களுடைய வரிசையில் சேர்ந்ததாக வரலாறு. ஆனால் இந்த மனிதர்களை பற்றி பிரத்யேகமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்கள் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்களை ஒரு சிலரை நான் சொர்க்கத்தில் பார்த்திருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தியில் சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட
அவர்கள் பிறக்கின்ற பொழுது தனது தந்தையை இழந்தவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். பிறந்த 6வது வருடம் தன் தாயை இழந்து விடுகிறார்கள். 8வது வருடம் தன்னுடைய பாட்டனாரை இழந்து விடுகிறார்கள். யாரெல்லாம் அவருடைய பொறுப்பேற்றார்களோ அவர்களை இழந்து விடுகிறார். 8 வயதுக்கு பின்பாக அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியவா, அவருடைய பொறுப்பிற்கு கீழே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார், வளர்க்கப்படுகிறார். அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளின் மீது எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் செலுத்தி வளர்த்தார்களோ அதை விட அதிகமாக தன்னுடைய கப்பி மகனின் மீது அவ்வளவு அளவுக்கு அதிகமான பாசத்தை கொடுத்து வளர்க்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வயதை அடைந்த நேரம் ஒரு சில அறிவிப்புகளிலே 9 வயது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அஸாகிர் என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் தன்னுடைய தாரிஸ் திமஷ்க் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம் ஹாக்கிம் அவர்கள் தன்னுடைய முஸ்தத்ரக் என்று சொல்லக்கூடிய நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அறிவிப்புகளில் 12 வயது இருக்கிறாங்க இருக்கு. 12 வயது அடைந்த அந்த நேரத்தில் பெரும்பாலும் குறைஷிகளுக்கு வருஷத்திலே 2 தடவை வியாபாரத்திற்காக தன் ஊரை விட்டு வெளியே கிளம்புவார். அதை பற்றி அல்லாஹ் சொல்றது குறைஷியை சொல்லி காட்டுகிறார். இகிலாபி குறைஷின் இகிலாபி ரகலத்தஷ்தானி வஸ்ரி, கோடை காலத்திலும் குளிர் காலத்திலும் பிரயாணம் செய்வதன் மீது குறைஷிகளுக்கு விருப்பத்தை உண்டாக்குவதற்காக யானை படைகளை நாம் அழைத்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கோடை காலத்திலே எவரின் பக்கமாக அவர்கள் பிரயாணம் செய்வார்கள்? வியாபாரத்திற்காக. குளிர் காலத்திலே ஷாமின் பக்கமாக, சிரியாவின் பக்கமாக, அன்றைய காலத்தில் ரோம் பேரரசு என்று சொல்வார்கள், அதன் பக்கமாக பிரயாணம் செய்வார்கள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார் என்ற வரலாறு என்பது வேறு. இந்த 2 தடவை அவர்கள் வியாபாரத்திற்காக பல மாதங்கள் பிரயாணம் செய்து திரும்புவார்கள். அதை கொண்டு அந்த வருஷத்தை பூரா என்ன செஞ்சிருவாங்க? கழித்து வருவார்கள். வயதை ஒன்று அந்த வருடம் அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு ஷாமின் பக்கமாக, சிரியாவின் பக்கமாக பிரயாணம் செய்கிற நேரத்திலே தன்னுடைய மகனாருக்கும் அந்த வியாபாரத்தை பழக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் மகனாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 12 வயது நிரம்பி இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னோடு அழைத்து செல்கிறார். இவ்வாறு மக்காவிலிருந்து கிளம்பக்கூடிய கூட்டமாக கிளம்புவாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் வழிபறி போல நடக்கும். எல்லா இடத்துக்கும் தனியாக தங்க முடியாது. நீங்க இருக்கிறதெல்லாம் சரி, அந்த ஹோட்டலுக்கு தான் வசதிகளாக கிடையாது. 2 மாசம் பிரயாணம் பண்றாங்க. 2 மாசம் பிரயாணத்துக்குள்ள உணவு பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போகணும். வருகின்றவர்கள் அப்படிதான் வர வேண்டும். ஊர்ல நிறைய ஹோட்டலே கிடையாது. அந்த ஊர்க்காரர்கள் வரவேற்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இல்லாட்டி அவர்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். எந்த இடத்தில் இரவாகிறதோ அந்த இடத்தில் தங்கிவிட வேண்டும். நடு மாநிலத்தில் கூட தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப குழுவாக செல்வார். வளமையாக அபூ தாலிப் அவர்களோடு செல்லுகின்ற ஒரு கூட்டம் என்று ஒரு தனியாக இருந்தார். அவர்களோடு சேர்ந்து தன் மகனை அழைத்துக் கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் தேசம், இவர்கள் செல்லுகிற புஸ்ரா அப்படிங்கிற நகரத்தின் வழியாகத்தான் செல்வார்கள். இந்த புஸ்ரா நகரத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி காலத்திலே ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். கியாமத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னறிவிப்பு. அந்த புஸ்ரா என்பது அந்த ஏரியாவுடைய பெயர். அதுல தீரா அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கொஞ்சம் செழுமையான கிராமம். அந்த இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே இந்த குறைஷிகள் என்ன செய்வாங்க? தன்னுடைய ஒட்டகத்தை எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஜாமான்களை எல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு ஒட்டகத்தை நல்லா நேர விட்டுட்டு
ஹாதா சரியல் ஆலமி, இவர்கள் உலகத்தவர்களுக்கெல்லாம் தலைவர். ஹாதா ரசூலுல் ஆலமீன், இவர் இந்த உலகத்தவர்களுக்கு தூதர். ரசூலுல்லாஹி ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்தவர்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ்வினால் அனுப்பப்படக்கூடிய தூதர் இவர்தான் என்பதாக நபியுடைய கையை பிடித்துக் கொண்டு அந்த யூத பாதரை என்ன செய்கிறார் சொல்கிறார். முதல்ல குறைஷிகள் ஆட்சிகள் இத்தனை வருடங்களாக நம்மை பார்த்த வராத இவர் வந்திருக்கிறார். வந்து ஒவ்வொரு சிறுவரை கையை பிடித்து இவர் ரசூல் என்பதாக சொல்கிறார். உடனே இருந்த குறைஷிகள் கேட்டார்கள், இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக கேட்டார்கள். தெளிவாக சொன்னார், எங்களது வேதங்களில் கடைசியில் வரக்கூடிய நபியினுடைய அடையாளத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வருகின்ற போது, இவர் கடந்து வருகின்ற போது, ஒவ்வொரு மரங்களும் கல்லும் இவருக்கு சுஜூத் செய்வதை நான் கண்டேன். எந்த ஒரு நபியை தவிர எதற்கும் மரங்கள் சுஜூத் செய்யாது. எனவே இவர் தான் நபியாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு வேற என்ன ஆதாரம் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், அவர்களுடைய வலது புஜத்தின் இந்த ஓரத்தில் துஃபாஹின் அளவு, ஒரு ஆப்பிளினுடைய அளவுக்கு ஒரு முத்திரை ஒன்று இருக்கும், பாருங்கள் என்பதாக சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். தெளிவுபடுத்தப்படுகிறது. இதை சொல்லி முடித்துவிட்டு இவருடைய தந்தை எங்கே இருக்கிறார் என்பதாக கேட்டார். உடனே அபூ தாலிப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் இவருடைய வழியாக இருக்கிற தந்தை இருக்கிறார், பொறுப்புதாரியாக இவரை கொண்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு நேர தன்னுடைய சமாதிகளுக்கு போய் தந்திருந்த அத்துணை தேவைக்கும் என்ன செய்கிறார்கள் என்று சொல்ல விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள். விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த விருந்தில் வந்து கலந்து கொண்டவர்கள் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. அங்கே நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடனே அங்கே எங்கே அந்த வாலிபர்களாக கேட்கிறார்கள், எங்களுடைய பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு அவரை பாதுகாவலாக உட்கார வைத்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார். நான் விருந்தை ஏற்பாடு செய்ததை அவருக்காக இருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லி அழைத்து வரப்படுகிறது. வருகின்ற போது இந்த மக்களை அழைத்து போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வருகின்ற போது மேகம் குடை பிடிப்பதை ராஜ்யவர்கள் பார்க்கிறார், புரிகிறார்கள் பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்தில் உட்கார வைக்கிறார். அதில் இருந்த மரத்தின் கிளை அப்படியே அவர்கள் மீது சாய்கிறார். பார்த்தீர்களா, இந்த மரம் கூட இவருக்கு சுஜூத் செய்வதை பார்க்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அபூ தாலிப் அவர்களை தனியாக அழைத்து சென்று சொன்னார்கள், நீங்கள் இவரை அழைத்து கொண்டு சிரியாவுக்கு செல்லாதீர்கள். யூதர்கள் வந்து இவர் மீது பொறாமைப்பட்டு ஒருவேளை இவருக்கு உயிருக்கு ஆபத்தை கூட விளைவித்து வருவார்கள். எனவே என்ன செய்யுங்கள் என்று சொன்னார், இந்த இடத்தை விட்டு இவரை அழைத்துக் கொண்டு மீண்டும் நீங்கள் உங்களுடைய ஊழலை திருப்பி விடுங்கள் என்பதாக அவருக்கு உபதேசம் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து அல்லாஹ் அஸ்தக்ஃபிருக கண்ணீர் மல்க ஒரு துஆவை செய்கிறார். யா அல்லாஹ், உன்னிடத்தில் இந்த முஹம்மதை நான் ஒப்படைக்கிறேன் என்பதாக விடை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதுக்கு முன்னாடி இவர்கள் சந்திக்கல, கொஞ்ச நாளிலேயே இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். நபியுடைய வாழ்க்கையில் முதலாக இவர் நபியாக வரப்போகிறார் என்கிற சுப செய்தியை இந்த உலகத்தவர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு நபர் தான் முகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர். எத்தனை பேருக்கு இருக்கு நபியுடைய வாழ்க்கையில் நாம் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் முகைரா. அல்லாஹ் அக்பர். இவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக தாயார் தந்தையாரு எத்தனை வயசு வரை மாறினாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற எந்த விவரங்களும் வரலாறுகளில் கிடைக்கவில்லை. நபியை சந்தித்து இவர்தான் பின்னால் காலத்தில் நபியாக அனுப்பப்படவிருக்கிறார், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்துல்லாஹ் அனுப்பப்படவிருக்கிறார் என்ற சுப செய்தியை சொல்லி இந்த செய்திகளுடைய முன்னேற்றங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கிற உண்மையான தௌராத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துச் சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்த ஒரு சிறந்த ஒரு யூதர் பார்க்கிறார். நபி
நபியுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது இவர்களது வாழ்க்கையை படிக்காமல் இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட நபியுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிற ஒரு மனிதர் தான் புகைரா என்று சொல்லப்படுகிற ஒரு சிறந்த ஒருவர். பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல முன்னாடி காலத்துல இஸ்லாத்துக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் நபியாக அவர்களை பரிந்துரைக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் முந்தைய வேதங்களை கொண்டு ஈமான் கொண்டு இந்த நபியை கொண்டு ஈமான் கொள்கிறாரோ அவருக்கு 2 கடமைகள் கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் அக்பர். அவருக்கு அல்லாஹ் என்ன கூலி வழங்குவார் என்பது அல்லாஹ் ஒருவருக்கு வெளிச்சம். ஆனால் அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறார். ஒரு கடுகளவு நன்மை செய்திருந்தால் அந்த நன்மைக்குள்ள கூலியை அல்லாஹ் குறையாமல் கொடுக்கின்ற ஒரு நியாயமான அல்லாஹ் அவருக்குள்ள கூலியை அல்லாஹ் குறையில்லாமல் கொடுப்பார் என்பது எந்த விதமான சந்தேகம்? இவர் நபியுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இரண்டாவது யார் என்று சொன்னால் அவர் குறைஷி குலத்தை சார்ந்தவர். ஒரு வகையில் பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவினர் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 39வது வயதுடைய இறுதி பகுதியிலே இராக் பகுதியிலே தலைமையில் இருக்கிறார்கள். 40 வயதுடைய ஆகும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்கிற அந்த 5 வசனங்களை இறக்கி வைத்து அவர்களை நபியிட்டு அல்லாஹ் அனுப்பினார். அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு பயந்து ஓடி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் ஸமீஉனி கதீஜா கதீஜா என்னை போட்டு விடுங்கள் என்பதாக தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்ன அந்த நேரத்தில் பதவி வேர்த்து விறுவிறுத்து வந்த தன் கணவனை பார்த்து பயங்கராமல் பதட்டம் பெற்றாமல் ஒரு தாய் ஒரு குழந்தையை அரவணைப்பதை போன்று அரவணைத்து அவர்களை படிக்க வைத்து ஆசுவாசப்படுத்தி அல்லாஹ் அக்பர். அதுபோன்ற பெண்கள் எல்லாம் மனைவியாக கிடைத்தால் உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறார். ஒட்டுமொத்த உம்மத்தும் அங்கே கதீஜா அவர்கள் இருக்கிறார். கடமைப்பட்டிருந்த ஒரு மனுஷன் ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து பயந்து என்ன நடக்க போறதோ என்ன நடந்துச்சோன்னு தெரியாம பதட்டத்தோடு வந்த அந்த நிகழ்வு இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு தருணம். அவர்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது வந்தார்கள். என்ன கூட கேட்கிறார். படுக்க வைத்தார்கள், போட்டி விட்டார்கள், ஆசுவாசப்படுத்துகிறார். அவர்கள் உணர்கிறார் தன் கணவர் நிம்மதி அடைந்து விட்டார் என்பதை உணர்ந்ததற்கு பின்னாக நபியை கேட்கிறார்கள், என்ன நடந்துச்சு, என்ன பயப்படுறீங்க? ஸல்லல்லாஹு அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க சசிகுமார அவசியம் யாருமே எனக்கு என்ன நடக்கும்போது நான் பயப்படுறேன். நபியுடைய நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தை, நான் எதோ நடந்தவனோ என்று பயப்படுகிறேன் என் ஆத்மாவுக்கு சொன்னார். அந்த நேரத்தில் உண்மையிலேயே அல்லாஹ் அவர்கள் செய்வார். தன் கணவரை ஆசுவாசப்படுத்தி கவலைப்படுறப்ப ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்ன ஒரு மனுஷனுடைய மனசு நிறைவடைய முடியுமா? அதை செய்வார். மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு நுணுக்கமா அழுவார்கள். அப்படி அழுகிறார்கள் செஞ்சாங்க. நபியுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம். அல்லாஹ் வல்லாஹி அலைஹி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சத்தியமா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க மாட்டார். அல்லாஹ் உங்களுக்கு எஸ்ட் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் ஏழைகளை உதவுகிறீர்கள், அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், நியாயமா நடக்கிறீங்க. நபிகள் அத்தனை நல்ல குணங்களையும் எடுத்து சொல்லி நபி நிதானப்படுகிறார். அதோடு அவர்கள் வேலை கொடுத்து விட்டார். இதுக்கு பின்னாடிதான் அவருடைய நகர்ந்து இருக்கிறது. இது முக்கியமான நகர்வு. ஆசுவாசப்படுத்தி அவர் அமர வச்சு உட்கார வச்சு பேசி ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்லதா அல்ல செய்வான் அப்படின்னு நபியை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வைத்திருந்து அதற்கு பின்னால் அவர்கள் எடுத்த ஒரு நகர்வு என்பது மிக முக்கியமானது.
நேர யாருக்கு போறாங்க? தமிழுடைய கணக்கு சச்சா முறையில் அவர்கள் யார்? வரக்கத்துக்கு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அவர் குறைஷ் குலத்தை சார்ந்தவர். அவர்கள் குறைஷிகள் எல்லாம் லாத்தையும் உஸ்ராவையும் வணங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏழு இரண்டாகிய அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு ஏகத்துவவாதி. அவரோடு சேர்ந்து விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில குறைஷிகள் இருந்தார்கள். வணங்கி கொண்டவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை யாரையும் போனாங்க. அப்படியே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை விட வணங்கி கொண்டவர்கள் அவர்களிடத்தில் ஏன் சென்றார்கள் என்றால், இவர்கள் தௌராத்தையும் படித்து இன்ஜீலையும் படித்து அந்த இரண்டையும் அரபு மொழியில் டிரான்ஸ்லேஷன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு மிக திறமையானவர்களாக வளர்ந்து கொண்டோம். நேர போய் தன் கணவனாருக்கு நடந்த அந்த நிகழ்வை எடுத்து செய்யாத சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை மக்காவில் அதை மிக தெளிவாக உழைத்துக் கொண்டிருந்தவர் பார்க்கிறோம். அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக இவரோடு சேர்ந்து செய்திகளை அனுப்பப்படும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கவே கூடாது. என்ன செலவழிக்க முடியுங்கிறாங்க? இந்த ஊர்ல இருக்க செலவராது. எங்கே மாற்றம் இருக்கிறதோ தீன் இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம சேர்ந்து கொள்வோம் என்று இரவோடு இரவாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய கூட்டத்தார்கள் ஒரு 2-3 நேரம் மட்டும் யார் அவருடைய பேச்சை கேட்டாங்க அவர்களுடைய கூட்ட மக்களுக்கு வெளியிட்டார். எதுக்கு போனாங்க தெரியுமா? விசாலபக்தி. நம்ம வாழ்ந்தா மார்க்கத்தோடு வாழணும், மார்க்க வழிகாட்டுதலோடு வாழ வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டில் இருக்கிறவர்கள் வளர்க்கப்படுவோம். மூசல் என்று சொல்ல ஒரு இடம் இருந்தது மக்காவுக்கு ரொம்ப தூரத்தில். அந்த ஒரு பாரதியார் இருந்தார். அவரை சென்றிருக்கிறார்கள். நாங்களும் உங்களோடு தங்கிக் கொண்டு நீங்கள் பின்பற்ற வார்த்தையை நாங்கள் பின்பற்றுவோம். அப்பொழுது அவர் சொன்னார், எதுக்கு நீங்க வந்து வந்தீங்க? அவருக்கு தெரியாது எங்க வந்திருக்காரு. நீ எங்க வந்திருக்கீங்க கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிம் இப்ராஹிமுடைய வீட்டிலிருந்து வந்திருக்கோம், மக்காவிலிருந்து வந்திருக்கோம் இல்லை, இப்ராஹிமுடைய வீட்டிலிருந்து வந்திருக்கோம். சரி, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அல்பம் சொல்லி மார்க்கத்தை தேடி வந்தார். உடனே அந்த யூத மாதிரி அவருக்கு ஒரு சுமச்சி சொல்கிறார். இந்த நிகழ்வு நபிஸல்லல்லாஹு அவர்கள் உதையாவை சந்தித்தார்கள். அதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. அல்லாஹ் அவர் சொன்னார், இர்ஜி ஃபஇன்னஹு யூஸல் அய்யுஹல் தஜருபினா. திரும்பி போங்க, இந்த கொஞ்ச காலத்துல உங்க ஊர்லயே இந்த கேட்கிற மார்க்கம் உங்களுக்கு என்பதாக அவர் சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். வந்தவர்கள் இருந்த குறைஷிகள் இடத்துல இப்படி எல்லாம் பேசுவார்கள். அவரோட மார்க்கம் இல்லப்பா என்று சொல்வார்கள். அதோட மட்டும் இல்ல, அவங்க சொல்லுவாங்க, நிச்சயமாக இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றிருக்கிறார்களோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டுவிட்டு இப்படி கட்சிகளை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் கேட்காத, எதுவும் பேசாத, எதுவும் உங்களுக்கு இடையூறு தராத, உங்களுக்கு எந்த கனவும் தராத கட்டளை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, எந்த மாற்றமும் மற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ராஹிமுடைய மாற்றத்திற்கு நீங்கள் திரும்புங்கள் என்பதாக அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கருதுகிறோம். அவர்களிடத்திலே சென்று அந்த ஹிஜாப் அவர்கள் தன் கணவராக நடந்த நிகழ்வு என்று சொல்கிறார்கள். உடனே அவர்கள் சொன்னாங்க, குத்தி சத்தத்தனி, நீ கதிகாரே நீங்கள் சொல்லுகிற விஷயத்தில் உண்மையாக இருந்தால் லகதஜாஹு நாமுஸ் அக்பர் அல்லது கான யத்தி மூஸா, அவர்
இதில் வந்து சென்றவர் சாதாரண மனிதர் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே வந்து சென்று கொண்டிருந்தார்கள். நாமூஸ் அக்பர் என்கிற பெரிய என்பதாக இன்னொரு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த ஜிப்ரீல் தான் வந்து போயிருக்கிறார். எனவே வைத்தவுள்ள நபி இந்த உம்மத்துக்கு இவர் தான் நபியாக இருக்கும். எனவே சென்று வலையுதும் அவரிடத்திலே சொல்லுங்கள், கடவுளிடத்திலே சொல்லுங்கள், உறுதியாக இருக்கும்படி சொல்லுங்கள் என்று ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்றாங்க, உபதேசம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரகத் பின் நௌஃபலை காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் வலம் வருகிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பரகத் பின் நௌஃபல் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு திருப்பி நீங்களே சொல்லுங்கள். இந்த நிகழ்வு சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில வரலாற்று கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த நிகழ்வை சொல்லி காட்டினார். சொல்லி காட்டிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ரசூல் என்பதை கொண்டு நான் சாட்சி சொல்கிறேன். அல்லதி ரஷத ஈசா பிரசூலின் தஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உம்மத்துக்கு சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வருகிறார், அவருடைய பெயர் அஹ்மத் என்பதாக சொன்னார்கள். அந்த நபிதான், அந்த அஹ்மத் தான் நீங்கள் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், வல யூஸபு அன் துக்பர பில் கிதாப். இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில் மக்களிடத்திலே போர் செய்வதை கொண்டு அநியாயத்திற்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக போர் செய்யும்படி ஏவலாம் நீங்கள் ஏவப்படுவீர்கள். உண்மையிலேயே அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களோடு கைது வந்து அநியாயத்திற்கு எதிராக போரிட்டே இருந்தேன் என்பதாக சொல்லிவிட்டு, இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த கூட்டம் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுகின்ற நிலைமை ஏற்படும் என்று சொன்னவர்களே சொன்னாங்க. என் கூட்டம் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவா என்று கேட்கிறார். எல்லா நபிமார்களும் அவர்களது கூட்டத்தார்களால் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்களும் கஷ்டப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த கூட்டம் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுகின்ற போது நான் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன். எந்த அளவுக்கு என்று சொன்னார், யாரும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த உதவியை செய்வேன். அதோடு மட்டுமல்ல, என் உதவியை அல்லாஹ் பார்ப்பார் என்பதாக பரகத் பின் நௌஃபல் அவர்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்ததாக வரலாற்றை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை வெளிப்படையாக ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பரகத் பின் நௌஃபல் அவர்கள் கற்பித்து விடுகிறார். இந்த பரகத் பின் நௌஃபல் அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னர் காலத்திலே சொல்லி இருக்கிறார். ஜாமிஅ திர்மிதியிலே இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி ரஅய்து திஸ். பரகத் பின் நௌஃபல் அவர்களுக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கிறது, அது திஸ் என்பதாக ஒரு புனைப்பெயர். அவர்களை நான் சொர்க்கத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். அவர்கள் மீது பச்சை பட்டாடை போட்டிருக்கக்கூடிய நிலைமையில் பரகத் பின் நௌஃபலை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இன்னொரு ஒரு விவாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, நம்ம ரசூலுல்லாஹ் பார்த்தா பரகத் பின் நௌஃபல் அவர்களை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அவர் சொல்லும்போது பத்னாலின் ஜன்னா அலைஹி சுன்னஸ், ரெண்டு ஆறுகளுக்கு மத்தியில் அவர் மீது பட்டாடை இருக்கக்கூடிய நிலைமையில் பரகத் பின் நௌஃபலை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை முதல் முறையாக ஹிரா கோயிலில் சந்தித்துவிட்டு
சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்மினார். அல்லாஹ்வால் சலாம் சொல்லி அனுப்பப்பட்டவர். அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே அவர்களுக்காக அல்லாஹ் சொன்னது இப்படியாப்பட்ட மாளிகை தயாரித்து வைத்திருக்கிறார் என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அவர்களுடைய அந்த உறவுகள் வரதவர்களுடைய சுபச்செய்தி நபியுடைய வாழ்க்கையில் முக்கியமான தருணம். எனவே வரதவர்கள் அவர்கள் சஹாபாக்களுடைய லிஸ்டில் இல்லாமலும் நபியினால் சிறந்தவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். நபியுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தவர்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கடுத்து இன்னொரு ஒரு மனிதர் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவரை பற்றி வரலாறுகளை நாம் பார்ப்போம். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் வலீம் வ நஃபஅனி பில் ஆயாத்தி வல் திக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் வ ரഊஃபுர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வினுடைய அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரிசையில் இனம் பெறாவிட்டாலும் நபியினால் நல்லவர்களுக்கு இனம் காட்டப்பட்ட நபியுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிற முகீராவை பற்றி வரகத்துவ நோய்களை பற்றி நாம் உங்களுக்கு சொன்னோம். அடுத்ததாக இவர் மதீனாவை சார் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு இதர சென்றவருக்கு பின்பாக நபியிடத்திலே அறிமுகமானார். பனி கைனுகா அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தவர். அந்த பனி கைனுகால வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைபர்ங்கிற இடத்திலிருந்து வந்து மதீனாவை குடியேறியவர். எல்லாம் யூதர்கள் தான் இருப்பார். அந்த பனி கைனுகாவுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு யூதர். பெரும்பாலும் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்த இரண்டாவது வருடம் நடந்த போர் பதிலுடையது. அதற்கு பழியிருக்க வேண்டும் என்பதற்காக நடந்த போர்தான் உகது போர் என்பதாக நாம் எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு போரினுடைய ஆரம்பத்திலே தோல்வி வெற்றி கிடைத்து அதனுடைய இறுதியில் தோல்வியை முடித்த ஒரு போர் இருக்கிறது என்று சொன்னார். உகது போர் மட்டும்தான். ஆனால் அந்த உகது போரின் மூலம் நிறைய படிப்பினைகள் வரலாறுகளை பதிவு செய்யும். அந்த உகது போரை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ஷஹீதாக்கப்பட்டவர், அதுல முக்கியமாக அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, முஸ்அப் இப்னு உமைர், இந்த சஹாபாக்கள் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட வரலாறுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த போரை ஒரு யூதர் கலந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி நம்மளுக்கு தெரிவிக்கிறது. அல்லாஹ் அந்த யூதருடைய பெயர் தான் முஹைரி என்கிற ஒரு யூதர். மிகப்பெரிய பணக்காரர், அதே நேரத்தில் மார்க்கப்பற்றுள்ளவர், தௌராத்தின் மீது மிகப்பெரிய பிடிப்புள்ளவர், முந்தைய வேதங்களை சரியாக உணர்ந்து நடக்கக்கூடியவர்கள் அவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக தங்களுடைய நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறுதி தூதருடைய அந்த அடையாளங்கள், அவரோடு இருக்கக்கூடிய தோழர்களுடைய பண்புகள், இவைகளை பற்றியெல்லாம் ஆய்ந்து தன்னுடைய வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நபியோடு இணக்கமானவர்கள், நட்பு கொண்டவர்கள் முஹைரி என்று சொல்லக்கூடிய உகது போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களோடு கலந்து கொண்டவர்களில் இந்த முஹைரி இருக்கக்கூடிய யூதருக்கு சும்மா உகது போருக்காக வேண்டி கிளம்புகிறார். இந்த முஹைரி என்பவர் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் வருகிறார். வந்து சொன்னார்,
معشر ويقول القرآن والله إنكم لتعلمون أن النسل محمد عليكم நிச்சயமாக இந்த முகம்மதுக்கு உதவி செய்வது உங்கள் மீது கடமையாக. எனவே எல்லோரும் இந்த முகம்மது புறப்படுகிற இந்த போர்க்களத்திற்கு வாருங்கள், அவருக்கு உதவி செய்வது நம் மீது கடமை என்பதாக அழைப்பு கொடுக்கிறார். அல்லாஹ் அக்பர். இதை கேட்ட உடனே அங்கே தினம் என்ன நாளாக இருந்தது தெரியுமா? போர் போர் நடந்த நாள், விசுவாசம் கிளம்பியது நாள் சனிக்கிழமையாக இருந்தது. உடனே யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன முஸ்லிம் சனிக்கிழமை நம்முடைய ஜும்மாவுடைய நாள், இதெல்லாம் விட்டு போனா நாம போறதுக்கு முன்னாடி போறது அப்படின்னு கேட்ட உடனே லா சபத்தலுக்கும் இந்த சனிக்கிழமை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த சரியாக மாற்றப்பட்டு விட்டது. முகமது வந்து விட்டால் அவருக்கு பின்னால் செல்வதுதான் நம்மீது கடமையாக இருக்கிறது, அவருக்கு உதவி செய்வது நம்மீது கடமையாக இருக்கிறது என்பதாக அழைப்பு கொடுத்துவிட்டு உங்களில் யார் வருகிறீர்களோ இல்லையோ நான் முகமதுக்கு உதவி செய்வேன் என்பதாக சூழ வைத்ததாக தன் வீட்டுக்கு சென்று தனக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு உலக போர்களுக்கு வருகிறார். அவரோடு மதிப்பு வைத்திருந்த ஒரு சில யூதர்களும் வருகிறார். அந்த பருவத்தை இருக்காக அந்த கூட்டத்தை சார்ந்து வருகிறார். உலக போர்க்களத்தில் இருந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த மாதிரியான வார்த்தைகள் பெரும்பாலும் சஹாபாக்களுடைய இருந்து வரக்கூடிய வரலாறுகளை தான் நாம் ஆயிரக்கணக்காக பார்த்திருக்கிறோம். ஆனால் இவருடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு முன்னாடி போய் விட்டு தன் குடும்பத்தவர்களை பார்த்து சொன்னார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடத்திலே உலக போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து நபியிடத்திலே ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். தான் செய்யக்கூடிய உடன்படிக்கையை பகிரங்கமாக தன் கூட்டத்துக்கு சொல்கிறார். இந்த எதிரும் நடக்கின்ற போரில் நாம் கொல்லப்பட்டால் வாங்குவாங்க என் பொருள்கள் எல்லாம் என் சொத்துக்கள் எல்லாம் இந்த முகமதுக்கு சொந்தமாகும். அவர் அல்லாஹ் எதை விரும்புகிறாரோ அதையெல்லாம் தன்னுடைய சொத்தை அவர் செய்து கொள்ளட்டும் என்பதாக மிக தெளிவாக பிரகடனப்படுத்துகிறார். நபியை முன்னால் வைத்துக் கொண்டு அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் மத்தியிலே இந்த பிரகடனத்தில் உத்தேசிக்கிறார்களோ இந்த இடம் நாம் இந்த போரில் கொல்லப்பட்டால் முகம்மது இவருடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த முகம்மதுக்கு சொந்தம் என்பதாக பிரகடனப்படுத்துகிறார். அல்லாஹ் அக்பர். போர் ஆரம்பிக்கிறது. பின்னால் நடந்த சஹாபாக்கள் எல்லோருமே கொல்லப்படுகிறார்கள். அந்த கொல்லப்பட்டவர்களில் ஒருவராக இவர்களும் கொல்லப்படுகிறார். நபிகள் நாயகம் சொன்னார், சொத்துனா என்ன சொத்துச்சு, என்ன சொத்து நீங்க நினைக்கிறீங்க? அரசு கொடுத்தாங்க, ஒரு சொத்து கொடுத்தாங்க, ஏழு பேரித்தம்பர தோட்டங்கள் இருக்கிறது. இருக்கக்கூடிய பகுதியில் 7 தோட்டங்களுக்கு சொந்தக்கார முதலாளி. ஒவ்வொரு பேரித்தம்பர தோட்டங்களிலும் 200-300க்கும் மேற்பட்ட பேரித்தம்பரங்கள் இருக்கு. அத்தோட சொத்து நபிக்கு சொல்லிதான் போட்டார். உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இஸ்லாமிய வரலாறுகள்ல வக்ஃபுடைய சொத்து சம்பந்தமான வரலாறுகள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உம்மத்தினுடைய இரண்டாவது வக்ஃப் சொத்து என்றால் புகையினுடைய சொத்து. சொல்லப்படுகிறது புகையை கொல்லப்பட்டு விட்டார் சொன்ன நேரத்தில்
யூதர்களில் மிகச் சிறந்தவர் சொல்லி அவர்கள் அவருடைய அன்பளிப்பை ஏற்றுக் கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு நம் மனைவியோட பிள்ளைகளுக்கு உணவு பிரிச்சு கொடுக்கிறார். எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சொத்தை இந்த மதினாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த ஆக்குகிறேன் என்பதாக அந்த 7 தோட்டத்தை நபிகள் ஸல்லல்லாஹு உம்மத்தை வளர்ப்பதற்கு ஒத்து செய்கிறார்கள். இந்த உம்மத்தில் நடந்த 2வது உலகம் முஹைரினுடைய சொத்து தான் இந்த உம்மத்துடைய இருந்தார். நம்மெல்லாம் சம்பாதிக்கிறோம். நம்ம யாருக்காவது இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா? கல்யாணத்துல ஒரு 100 கேட்டா 200 கேட்டா 300 கேட்டா கொடுத்துருக்கா அப்படி நடிக்கிட்டு போயெல்லாம் கிடைக்கிறோம். என்னைக்காவது மனதில் திட்டம் இருக்கிறதா? நான் சம்பாதிக்கிற சொத்துல ஒரு பகுதி அல்லாஹ்வுக்காக கொடுத்திருக்கிறார் கொடுப்பாங்க என்கிற சிந்தனை இருக்கு. சஹாபாக்கள் பெரும்பாலானோருக்கு இந்த சிந்தனை இருக்கு. பெரும்பாலானோருக்கு சும்மா 1000 கொடுத்து போகிற இடத்தை வந்து செய்தார்கள். நாம சம்பாதிக்கிற யாருக்கு சம்பாதிக்கிறது தெரியுமா? பேரன் பேட்டி பின்னாடி வரப்போகிற பேரர்களுக்காக சம்பாதிக்கிறது பேரர்கள் சொந்த நிறுத்தி போக நினைக்கிறோம். இங்க நான் சம்பாதிச்சது சவுதி போய் மலேசியா போய் வெயிலையும் மழையிலையும் பட்டி கிடந்து சம்பாதிச்ச அந்த சொத்துல மகளிர் பிள்ளைகளுக்கு கொடுக்காம போறாங்க. கொடுப்போம். அதுல ஒரு சின்ன பகுதியை எடுத்து என் சொர்க்கத்துக்காக நான் பயன்படுத்துறேன். என்னுடைய மர்ம வாழ்க்கையுடைய வெற்றிக்காக நான் அதை பக்கம் செய்து விட்டு போவேன் என்கிற சிந்தனை எத்தனை பேருக்கு இருந்திருக்கிறார்? ஒரு யூதனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தான் ஒட்டுமொத்த சொத்தையும் நபியிடத்திலே ஒப்படைத்து விட்டு போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் யர்ஹம். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வான். உண்மையிலே நபியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய யூதப்பார்கள் பின்னால் காலத்தில் நபியாக வருவார். சுப செய்தி சொல்வார். 2வது நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் தான் நபி, பயப்படாமல் இருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ஆறுதல் சொல்லி வளர்த்துக் கொள்கிறோம். 3வது நபியை நபியாக ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதற்கு உதவி செய்வது நபியின் கடமை என்பதாக நினைத்து தன் சொத்துக்களை நபிக்காக கொடுத்த முஹைரை நபியினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. இந்த வரலாற்றை எல்லாம் படிக்கின்ற போது ஏதோ செய்தி கேட்டோம் சென்று விட்டோம் என்று எல்லாம் சில வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நமக்கு ஆசை நானும் முஹைருக்காக இருந்திருக்க கூடாது. சில வரலாறுகளை படிக்கின்ற பொழுது அந்த நல்ல காலகட்டத்தில் நானும் ஒரு மனிதனாக இருந்திருக்க கூடாதா என்ற ஆசையெல்லாம் நமக்கு ஏற்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இது போன்ற நல்லவர்களின் வாழ்க்கையை படிக்கின்ற போது நமக்கும் அவர்களை போன்ற மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து அதிலே நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹர் தஅவானா